அருவமும் உருவமும் ஆகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மாய் நிறைகோதி பிழம்பதுவோர் மேனியாக கருணைக்கோர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. மலேசியாவின் மிக பிரபலமான தீவாக விளங்கும் லங்காவி தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து குவியும் இந்த தீவு வெளிநாட்டினருக்கு மட்டுமல்ல, உள்நாட்டு மக்களுக்கும் உற்சாக மனநிலையை தரும் ஓர் உற்சாக தீவே. மசரி உட்பட்ட இன்னும் பல்வகை பாரம்பரிய படிமங்களை கொண்டிருக்கும் இந்த தீவு இந்தியர்களின் சமய உணர்வுக்கும் ஒரு பக்தி தலமே. இங்கு பல பகுதிகளிலும் அமைந்துள்ள இந்த ஆலயங்களே இதற்கு சான்று. இவற்றில் ஒன்றாய் பிரதான அடையாளங்களோடு நகரத்தின் மையமாய் அமைந்துள்ளது இந்த சுப்பிரமணியர் ஆலயம். நாட்டின் சுதந்திரத்திற்கு பிறகான காலகட்டங்களில் பிரபலமாக துவங்கிய இந்த ஆலயத்தை இன்று 3வது தலைமுறை நிர்வகித்து வருகிறது. ஆயிரத்தி 1977, 89 மற்றும் 2007 ஆண்டுகளில் குடமுழுக்கை கண்டுள்ள இந்த ஆலயத்தில் தற்போது இருக்கும் இந்த முருகர் சிலையானது 1965 ஆண்டு நிறுவப்பட்டுள்ளது. தற்போது குடிகொண்டிருக்கும் துர்க்கை, மகாலட்சுமி, மாரியம்மன், விநாயகர் ஆகிய சிலைகளும் 2001 ஆண்டு வாக்கில் இங்கு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. தற்போது 4.5 அடி உயரத்தில் வீற்றிருக்கும் இந்த மூலவர் இருக்கும் இடத்தில் 1959 ஆண்டு வரை இருந்தவர் இங்கு நிறுவப்பட்டுள்ள இந்த முனீஸ்வரரே. இந்தியர்கள் இந்த தீவில் இறங்கி தங்கள் வாழ்வை துவங்கி தங்களுக்கான ஒரு கடவுள் வேண்டும் என தீர்மானித்த போது முதலில் உதயமானவர் இவரே. ஏறக்குறைய 100 வருடங்களுக்கு முன் இந்த முனீஸ்வரர் இது போன்ற ஒரு வடிவமுள்ள சிலையாக இல்லை. இந்தியர்கள் தமது பக்திக்கும் பாதுகாப்புக்கும் ஒரு கடவுளாக சிருஷ்டி செய்து கொண்டது ஆலமரம் ஒன்றின் கீழ் இருந்த கல் வடிவ முனீஸ்வரரை தான். இந்த பூர்வீக கல் இன்றும் இந்த சன்னதியில் வைத்து பூஜிக்கப்படுகின்றது. பக்தர்கள் கிடா வெட்டி பலி கொடுப்பது மட்டுமே அவர்களின் வேண்டுதலாக இருந்த காலம் அது. கடற்பகுதியை பார்த்த வண்ணம் இருந்த மேட்டுப்பகுதி ஒன்றில் அன்று அமைக்கப்பட்ட இந்த ஆலயத்தை சுற்றிலும் அடர்ந்த காடு. இன்று சுமார் 70 இந்திய குடும்பங்கள் வசிக்கும் இந்த நகர பகுதி அன்று தாய்லாந்து சீன குடும்பங்களின் ஆக்கிரமிப்பில் இருந்தது. சொற்பமான இந்தியர்கள் JKR துறை ஊழியர்களாகவும் மருத்துவம் மற்றும் ஏனைய அரசு சார்புடைய துறைகளிலும் பணியாற்றினர். நாளடைவில் அவர்கள் இங்கு முருகனை குறிக்கும் வேலொன்றை வைத்தும் பூஜிக்க தொடங்கினர். சுற்றுப்புற பக்தர்களின் உதவியோடு விக்டர் ஆம்ரோஸ், வேலு, முனுசாமி, கிரண் போன்ற புரவலர்கள் முயற்சி எடுக்க ஆலயம் உருவாக துவங்கியது. நெடுந்துயர்ந்து நிற்கும் கட்டடங்கள் நிறைந்த இந்த நகரின் மையமாய் அமைந்திருக்கும் இவ்வாலயம்
ஒரு குன்றின் மீது அமைந்திருப்பது போலதான் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளது. குமரன் இருக்கும் இடமெல்லாம் குன்றாக இருப்பது இயல்புதானே. ஆலயத்தினுள் படையேறினால் முதலில் நம்மை வணங்க வைப்பது முழுமுதற் நாயகனாம் யானை முகனின் இயற்கையான பாறை வடிவம். பக்தர்களுக்கு ஆலயத்தின் உற்சவ திருநாட்களை கோடிட்டு காட்டும் கொடிமரம் நுழைவாயிலை அடுத்து காணப்படுகின்றது. இதனையொட்டியே அமைக்கப்பட்டுள்ளது புனித துளசி மாடம். இங்கு மூலவரை தரிசித்துவிட்டும் மற்ற சன்னதிகளை வலம் வரலாம், அல்லது வேண்டும் சன்னதிகளுக்கு நேரடியாகவும் சென்று தரிசனம் கொள்ளலாம். அவ்வகையில் தோஷ நிவர்த்தி வேண்டுவோரின் குறை தீர்க்க வெளிப்பிரகார வளாகத்திலேயே அமைந்துள்ளது இந்த நவகிரக சன்னதி. இவருக்கு இணையான சன்னதியாய் அமைந்துள்ளது சிவலிங்க சன்னதி. இங்கே இவர் ஜலகண்டேஸ்வரராக அவதரித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கஜத்திலிருந்து சொட்டும் நீரோடு எப்போதும் குளிர்ச்சி கொன்ற ஜலலிங்கமாக அருள்பாலித்து வரும் இவருக்கு இங்கே சிறப்பு என்பது அவருக்கு உரிய சிவராத்திரி வைபவங்களே. பிரதோஷ நாட்களில் இங்குள்ள நந்திக்குரிய வழிபாடும் இப்பகுதியில் பிரசித்தி பெற்றதே. ஆலயத்தின் சமீபகால வரலாற்றில் உதயமான இவருக்கு பின்னால் இருப்பவரே ஆலயத்தின் தோற்றத்திற்கு காரணமான முனீஸ்வரர். மூலவரின் பிரதான மண்டபத்திற்கு முன்னதாக பூர்வீகத்தின் அடையாளத்தை கூறும் விதமாக அமைந்துள்ளார். கருவறையின் வலது பக்கம் வீமனும் இடது பக்கம் சோமனும் காவல் காக்க தனது குதிரை வாகன சகிதமாய் வீற்றுள்ளார் முனீஸ்வரர். அவ்வப்போது அவரது நடமாட்டம் இப்பகுதியில் நிகழ்ந்து வருகிறது என்பதே இங்குள்ளவர்களின் சிலிர்ப்பான கூற்று. இவருக்கு முன்பாக இதே சன்னதியில் மதுரை வீரனும் குதிரைகள் மற்றும் காவல் நாய் போன்றவற்றின் சுதைகளும் அணிவகுத்துள்ளனர். ஆலய வளாகத்தின் இந்த வெளிப்பிரகார சன்னதிகளை கடந்து நாம் உள்ளே வந்தால் நாம் எதிர்கொள்வது மூலவர் குடிகொண்டிருக்கும் பிரதான மண்டபம். மண்டப வாயில் மேலேயே மூலவரின் இடவல சன்னதிகளின் தெய்வ திருவுருவங்கள் நம்மை வரவேற்கின்றன. கைகளில் ஏந்திய விளக்குகளுடன் பாவைகள் நின்று வழிவிட மண்டபத்தினுள் பழனி தண்டாயுதபாணியின் திருவுருவம் ஏந்தி கிழக்கு நோக்கி நின்று தரிசனம் தருகின்றார் மூலவராம் வேளவர்.
முருகனின் பிரதான வைபவமாக கொண்டாடப்படும் தைப்பூசம் இங்கும் விமர்சையாக அனுசரிக்கப்படுகின்றது. தைப்பூசம் அன்று அருகில் இருக்கும் ஆற்றங்கரையிலிருந்து காவடிகளும் பால் குடங்களும் எடுக்கப்பட்டு இங்கே கொண்டு வரப்படுகின்றன. அன்றைய தினம் இங்கு வந்து வேண்டும் பக்தர்களுக்கு திருமணம் உட்பட்ட வேண்டும் வரங்கள் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இன்று சிறப்பாக அனுசரிக்கப்படும் மற்றும் ஒரு திருவிழா சித்ரா பௌர்ணமி பூஜை. அன்றைய தினம் மட்டும் 1500 முதல் 2000 பேர் வரை இங்கு கூடுவார்கள் என்பது சிறப்பு. இதில் சீன பக்தர்களும் அடங்குவர். பொதுமக்களின் வேண்டுதலின் பொருட்டும் முருகபெருமானின் புராண கூற்றின்படியும் இவரது சன்னதியை சுற்றிலும் கோஷ தெய்வங்களாக முப்பெரும் தேவியரின் சிலைகள் 3 பக்கமும் அமைக்கப்பட்டுள்ளன. கலைமகள், அலைமகள், மலைமகள் ஆகியோருக்கு இங்கே நவராத்திரி மற்றும் ஏனைய சக்தி பூஜைகளும் மேற்கொள்ளப்படுவது முருகனுக்கு செய்யும் சிறப்பாகவே கருதப்படுகின்றது. ஆலயத்தின் அனைத்து சன்னதி நாயகர்களும் கற்சிலைகளாகவும் ஏனைய அலங்கார அமைப்புகள் சிமெண்டிலான சுதைகளாகவும் இருப்பது இங்கு காணப்படும் கட்டட அமைப்பின் அழகியலே. இந்த அழகியலுக்கு அடையாள கூறும் விதமாக காணப்படுகின்றன தூண்களில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த சிலைகள். அகத்தியர், மகாவிஷ்ணு, சிவன், பிரம்மன், அவ்வை, அர்த்தநாரீஸ்வரர், சங்கரநாராயணன் மற்றும் வள்ளலார் ஆகியோர் சமயத்திற்கும் சங்க தமிழுக்கும் பாலம் அமைத்த முருக பக்திக்கு துணையாக வீற்றுள்ளனர். மூல சன்னதியை பிரதர்ஷன வலம் வந்து நின்றால் நமக்கு காட்சி தருவது உற்சவர்கள் அணிவகுத்து நிற்கும் வசந்த மண்டபம். துர்க்கை, விநாயகர், நடராஜர் புடைசூழ வள்ளி தெய்வானையுடன் காட்சியளிக்கின்றார் முருகக் கடவுள். மாயோன் மருகனாகவும் செந்தில் முதல்வனாகவும் ஒரு கை முகன் தம்பியாகவும் எங்கெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் வேலனின் தண்டை கால் தொழுது நிற்போரின் தடைகளை நீக்கும் தளமாக மட்டுமின்றி சிறந்த சுற்றுலா மையமாகவும் இருப்பது மலேசிய இந்தியரின் பெருமைக்கு மகிடம் சூட்டும் மற்றொரு சான்றே.